கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு எடுத்த டாபிக் உபவாசம். இந்த வார்த்தை அநேகருக்கு சந்தோஷமாகவும், சிலருக்கு ரொம்ப துக்கமாகவும், சிலருக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய வார்த்தையாகவும், சிலர் இதை பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் பார்க்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசத்துக்கு அப்புறம் அதிகமாக தவறான எண்ணங்களோடு இருக்கிற ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா உபவாசம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உபதேசங்கள்ல உபவாசமும் ஒன்று. இன்னைக்கும் எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, உபவாசிப்பவர்கள் உபவாசிக்காதவர்களை விமர்சிப்பது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் நடந்தது. பரிசேயருடைய சீஷரும் யோவானுடைய சீஷரும் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நாங்க அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உங்களுடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் யாராவது தோழர்கள் யாராவது உபவாசிப்பார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் இந்த வசனத்தை வச்சுட்டு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம உபவாசிக்க தேவையில்ல. அந்த வசனத்தின் பின்னணி சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சரீர பிரகாரமாக சீஷர்களோடு அவர் இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போன பிறகு அவங்க கூட சரீர பிரகாரமாக இருக்க முடியாது, அப்பொழுது உபவாசிப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உபவாசிக்க தேவையில்லை, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த மாதிரியான சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உபவாசம் அப்படின்னா என்ன, அதனுடைய எபிரேய கிரேக்க பெயர்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் முடித்த உடனே நமக்கு தெரியும், நம்ம உபவாசித்து தான் ஆகணுமா, உபவாசிக்கலாமா, உபவாசிக்க கூடாதா, அப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பதிலை தரப்போகிறார். இந்த உபவாசம் என்பதற்கான எபிரேய பெயர், நம்முடைய பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அந்த எபிரேய பெயர் சம், TZUM, சம். இதனுடைய அர்த்தம் முதலாவது வாயை மூடிக்கொள்ளுதல், அதாவது உணவை தவிர்த்தல். இந்த எபிரேய வார்த்தைக்கான சம், TZUM, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, முதலாவது அர்த்தம் வாயை மூடிக்கொள்ளுதல், உணவை தவிர்த்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உபவாச நாட்கள்ல உணவை தவிர்க்க வேண்டுமானா உணவை தவிர்த்து தான் அவங்க உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது மனத்தாழ்மையா இருத்தல். அந்த வார்த்தைக்கான அர்த்தம், இரண்டாவது அர்த்தம் மனத்தாழ்மையா இருத்தல். மூன்றாவது பரலோக தொடர்பை நாடுதல், பூமிக்குரிய தொடர்புகளை அல்ல, பரலோக தொடர்பை நாடுதல். அடுத்து கடைசியாக எபிரேய பெயருக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், தேவனை பற்றிய மறைவான அறிவு அப்படின்னு அர்த்தமா. இந்த உபவாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கான எபிரேய வார்த்தைக்கான அர்த்தங்கள் 4 விதமான அர்த்தங்கள்: வாயை மூடிக்கொள்ளுதல், உணவை தவிர்த்தல், மனத்தாழ்மையா இருத்தல், பரலோக தொடர்பை நாடுதல், தேவனை பற்றிய மறைவான அறிவு. நம்ம எபிரேய அர்த்தத்தை பார்த்தோம். அதே போல நம்முடைய புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி எழுதப்பட்டதுனால கிரேக்க பெயர் நெஸ்டியோ, NESTEUO, நெஸ்டியோ. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட தீர்மானத்துடன் ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக உணவை தவிர்த்தல். வாலண்டியரா, அதாவது தனிப்பட்ட தீர்மானத்தோடு, கட்டாயமாய் அல்ல, தனிப்பட்ட தீர்மானத்தோடு ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக உணவை தவிர்த்தல், அதுதான் உபவாசம். கிரேக்க பெயர் நெஸ்டியோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நம்முடைய பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல பாவ நிவர்த்தி நாள், அட்டோன்மெண்ட் டே, அந்த பாவ நிவர்த்தி நாள்ல ஜனங்கள் உபவாசித்து தேவனை ஆராதித்தார்கள். லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் 29 முதல் 31, 23, 27 to 32 வசனங்கள், என்னாகமும் 29:7. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல, அந்த பாவ நிவர்த்தி நாட்கள்ல ஜனங்கள் உபவாசித்தார்கள். அதே போல பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள், பரிசுத்தவான்கள், ராஜாக்கள் இறந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தார்கள். பழைய ஏற்பாட்டுல நம்ம அநேகர் உபவாசித்து ஜெபித்து இருக்கிறாங்க. மோசே, தாவீது, எலியா, ஆகாப், யோசபாத், தானியேல், எஸ்தர், நெகேமியா, இஸ்ரவேல் ஜனங்கள், நினிவே ஜனங்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பட்டியலே போயிட்டு இருக்கு பழைய ஏற்பாட்டுல.
புதிய ஏற்பாட்டுல அதிகமாக உபவாசத்தை ஜெபித்தவர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்னாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள், அந்தியோகியா மூப்பர்கள், கொர்நெலியு, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படின்னு நம்ம அநேக பேரை நம்ம அங்கங்க நம்ம பார்க்க முடியும். அப்போ அநேகர் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுல அநேகர் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுல அநேகர் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை வரலாற்றின்படி பார்த்தோம் அப்படின்னா அநேகர் உபவாசத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ பூர்வ எல்லைக்குறியை நாம் மாற்றக்கூடாது. அப்போ நம்ம அநேகர் பாருங்க உபவாசத்தை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள், உதாரணமாக யோனத்தான் எட்வர்ட்ஸ், அவர்லாம் உபவாசத்தை என்ன பண்றாங்க, ரொம்ப முக்கியத்துவப்படுத்தணும் வாழ்க்கையில அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம இவ்வளவு காரியங்களை பார்த்தோம். இப்போ முக்கியமா உபவாசம் என்பது என்ன? உபவாசம் என்பது என்ன? முதலாவது யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவேல் 2:15 எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவேல் 2:15 பார்க்கிறோம். அது இந்த உபவாசம் தேவனுடைய அழைப்பு. ஆண்டவர் என்ன பண்றாரு, உபவாசத்திற்காக ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். உபவாசம் என்பது தேசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது காரியம், உபவாசம் என்பது தேவனுடைய அழைப்பு. தேவன் என்ன பண்றாரு, தம்முடைய ஜனத்தை உபவாசித்து தன்னிடத்தில் திரும்பும்படி, ஜெபிக்கும்படி, ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப முதலாவது உபவாசம் மனுஷனுடைய அழைப்பு அல்ல, அது தேவனுடைய அழைப்பு. நம்ம எல்லாருமே தேவனுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட நாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தருவார். அப்போ முதலாவது உபவாசம் என்பது தேவனுடைய அழைப்பு. யோவேல் 2:12, 1 சாமுவேல் 7:6 அதுல பார்க்கும்போது அந்த 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகையோடு திரும்புங்க, புலம்பலோடு திரும்புங்க, உங்க முழு இதயத்தோடு திரும்புங்க அப்படின்னு மட்டும் சொல்லாம முதலாவது என்ன வருது வார்த்தை, உபவாசத்தோடும். அப்போ உபவாசம் என்பது மனம் திரும்புதலின் அடையாளம். அதே போல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்க இஸ்ரவேல் ஜனங்க பண்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவில் கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அப்போ ஜனங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்கள் நாங்க பாவம் செய்தோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, அங்க ஆலயத்துல தண்ணீரை ஊற்றி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுறாங்க. தாங்கள் மனம் திரும்புவதற்கு அடையாளமாக என்ன பண்றாங்க, அவங்க உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அப்போ உபவாசம் என்பது மனம் திரும்புதலின் அடையாளம். நம்ம பழைய ஏற்பாட்டு அநேக இடங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் வசனங்கள். அதுல பார்க்கிறோம் நம்ம மனம் திரும்புதலின் அடையாளம். நினிவே ஜனங்கள் கூட பாருங்க, யோனாவின் மூலமாக ஒரு எச்சரிப்பு வரும்போது மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, தன்னை தாழ்த்தி உபவாசித்து மனம் திரும்புகிறார்கள். அப்போ உபவாசம் என்பது மனம் திரும்புதலின் அடையாளம். மூன்றாவதாக சங்கீதம் 35:13, 1 ராஜாக்கள் 21:27. சங்கீதம் 35:13 அதுல பாக்குறோம், அவர்கள் வியாதியாய் இருந்தபோது உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. இங்க தாவீது என்ன சொல்றாரு, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். அப்போ உபவாசம் என்பது தாழ்மையின் அடையாளம். 1 ராஜாக்கள் 21:27 பாக்குறோம். ரொம்ப மோசமான ஒரு ராஜா யாருன்னா ஆகாப்.
ரொம்ப ஒரு அக்கிரமம் உள்ள ராஜா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். தீர்க்கதரிசி ஆகாபுக்கு உன்னுடைய சந்ததியின் மேல வரக்கூடிய சாபம் என்னங்கிற சொல்லி பேசும்போது, என்னென்ன பிரச்சனை வரும், உனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பேசும்போது, அப்போ ஆகாப் வந்து ரொம்ப குற்ற உணர்வு, ஒரு பய உணர்வு வந்து என்ன பண்றாரு, உபவாசித்து ரெட்டு விடுத்து தாழ்மையாக நடந்து கொள்கிறார். அப்போ தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தீர்க்கதரிசி எலியா கிட்ட ஆகாப்ப குறித்து கர்த்தர் பேசுறார். அப்போ உபவாசம் என்பது தாழ்மையின் அடையாளம். நான் ஏற்கனவே சொன்ன தனிப்பட்ட தீர்மானத்தோடு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துதலே உபவாசம். மனுஷருக்கு முன்பாக தாழ்த்துவது அல்ல, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதே உபவாசம். இன்னைக்கு அநேக முறை மனுஷருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கிறோம், தாழ்மையாக வெளிக்காட்டிக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையா இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ உபவாசம் தேவனுடைய அழைப்பு. உபவாசம் மனம் திரும்புதலின் ஒரு அடையாளம். மனம் திரும்பாமையே ஜெபிப்பது அல்ல, மனம் திரும்புதலுக்காக ஜெபிப்பது உபவாசம். அடுத்து பார்த்தோம் தாழ்மையின் அடையாளம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து மார்க் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20, மத்தேயு 9:14, லூக்கா 5:33. இதுல நம்ம பார்க்கிறோம், இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது, இந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது, யோவானின் சீஷரும் பரிசேயரின் சீஷரும் என்ன பண்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வந்து, நாங்க அநேகந்தரம் நாங்க உபவாசத்தை ஜெபிக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இதுல ஒரு காரியம் வெளிப்படுது. உபவாசம் சீஷத்துவத்தின் அடையாளம். சீஷர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிசைபிள் அப்படின்னாலே அவன் டிசிப்ளினான பர்சன். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பயிற்சியாக நம்ம என்ன பண்ணணும்? உபவாசித்து ஜெபிக்கணும். சீஷர்கள் உபவாசிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லல. மணவாளன் இருக்கிற வரைக்கும் அங்க உபவாசிக்க தேவையில்லை. நான் எடுபட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? அதிகமாக உபவாசித்து ஜெபிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் பாருங்க, பெந்தோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக சீஷர்கள் உபவாசித்து காத்திருந்தார்கள். அப்போ உபவாசம் என்பது சீஷத்துவத்தின் அடையாளம். அப்போ நம்முடைய அடையாளத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்ப நம்ம சீஷர்களாக, நம்ம விசுவாசிகளாக உள்ள வரோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அடுத்து சீஷர்களாக சபையில மாறணும். சீஷர்கள் அந்த லிஸ்ட்ல இருந்து அடுத்து தலைமைத்துவ அபிஷேகத்தோடு நம்ம எழும்பணும். தலைமைத்துவத்தோடு மற்ற சீஷர்களை, மற்றவர்களை அநேகர் உருவாக்கணும். இதுதான் தேவனுடைய ஒரு பிரதான நோக்கம். ஆனா இன்னைக்கு அநேக இடங்கள்ல சபை அந்த ஒரு இலக்கை தவற விடுகிறது. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளை உருவாக்குகிறோம், அதாவது விசுவாசிகளை நம்ம சேர்த்துக் கொள்கிறோம், ஆனா சீஷர்களாக மாற்றுவது இல்லை. சீஷர்களாக மாற்றாததுனாலதான் இன்னைக்கு உபவாசம்னாலே அநேகருக்கு ஒரு பயம். நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது ஃபாஸ்டிங் அறிவிப்பு நான் தான் கொடுக்குறேன். ஃபாஸ்டிங் அறிவிப்பு கொடுக்கும்போது ஒரு பையன் மட்டும் கடைசியா என்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்தான். முகம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ரொம்ப நடுங்கி வந்தான் கிட்டக்க. என்னப்பா பிரச்சனை, ஆண்டவர் ஏதாவது பேசிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நான் மனசை எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கிறேன். அவன் சொல்றான், என்னன்னு ஒருவேளை உபவாசம் எப்படி இருக்கிறது, ஒருவேளை தான் ஃபாஸ்டிங், மதியம் மட்டும் ஃபாஸ்டிங் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவன் சொல்ற, எப்படி ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்டான். அப்போ இன்னைக்கு அநேக நேரங்களை பாருங்க, உபவாசத்தை மனம் விரும்புகிறது இல்லை. நிறைய நேரங்களில் உபவாசம்னாலே அநேகருக்கு ஒரு பயம், ஐயோ சாப்பிடாம இருக்கணுமா, எப்படி இருக்கிறது, வயிறு பசிக்குமே அப்படின்னு. அப்போ உபவாசம் என்பது சீசத்துவத்தின் அடையாளம். ஒருவேளை நீங்க பைபிள் காலேஜ் படிக்கலாம், நீங்க தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நீங்க விரும்பலாம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமா நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருப்பது உபவாசம். சீசத்துவத்தின் தனிப்பெரும் அடையாளம் உபவாசம். அடுத்து 5வதாக லூக்கா 18:12. அதுல பாக்குறோம், வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன். அப்போ உபவாசம் என்பது தேவ பக்தியின் ஒரு அடையாளம். நம்ம அநேக முறை நம்ம தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்ப தேவ பக்தியின் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா உபவாசம். லூக்கா 18:12 அதுல நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது குறித்து அவர் ஒரு ஓமை சொன்னார். நியாயாதிபதி, அந்த விதவை, அந்த ஓமை அதுல 12ல பார்க்கிறோம். அதுல 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி என்ன பண்ணாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். அந்த பரிசேயனுடைய அந்த குணங்கள் பாருங்க. வாரத்தில் 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை பார்க்கணும், நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாம தேவ பக்தியுள்ளவர்களாக நாம ஜீவிப்பதற்கான ஒரு அடையாளம் உபவாசம். அப்போ நிச்சயமாக இப்போ நம்ம அநேக முறை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அநேகர் உபவாசிக்கிறாங்க, சிலர் உபவாசிக்கிறது இல்ல. சில பேர் மாதத்துக்கு ஒரு 2 தரம் உபவாசிக்கிறாங்க. அது தனிப்பட்ட விருப்பம். ஆனா நம்ம அவர்களை பார்க்கணும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ உபவாசம் என்பது தேவ பக்தியின் அடையாளம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து தேவ பக்தியாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், இது கட்டாயம் அல்ல. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனா நிச்சயமாக நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். அதை ஒரு கடமையாக நம்ம வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து அப்போஸ்தலர் 13:1-2 அங்க பாக்குறோம். அவர்கள் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்த போது ஆவியானவர் இடைப்பட்டார். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார் நம்ம பாக்குறோம். அப்போ இங்க பாக்குறோம், உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து. உபவாசமும் ஆராதனையும் இணைந்து வருகிறது. சில இடங்கள்ல உபவாசமும் ஜெபமும் இணைந்து வருகிறது. உபவாச நாட்கள்ல அதிகமாக நம்ம ஆராதிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு அநேக பகுதிகளை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள், வாசித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்தார்கள், பாவ அறிக்கை செய்தார்கள் நம்ம இருக்கு. அப்போ இந்த உபவாச நாட்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ உபவாசம் ஆராதனையின் முக்கியமான ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனா ஆராதனையின் அதிமுக்கியமான ஒரு பகுதி. அதனாலதான் சண்டே முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, உபவாசமா வாங்க. ஒவ்வொரு சண்டையும் உபவாசமா வாங்க. சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கு. அதுலயும் முக்கியமா திருவிருந்த அன்றைக்காவது, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா திருவிருந்த அன்றைக்காவது என்ன பண்ணுங்க, உபவாசித்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, பைபிள் காலேஜ் படிக்கும்போது பைபிள் காலேஜ்ல தனிப்பட்ட உபவாசம் இருக்க ஒரு நாளும் அனுமதி கிடையாது. தனிப்பட்ட ரீதியா உபவாசம் இருக்க அனுமதி கிடையாது. கரெக்டா ஃபைனல் இயர் படிக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஆசை, ஆண்டவரே நான் இந்த பைபிள் காலேஜ் படிக்கும் போதே 7 நாள் முழுமையா நான் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். கரெக்டா லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் லேட்டா போறேன். நான் ஆண்டவர்கிட்ட எப்படியே ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே எப்படியாவது நான் 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் பைபிள் காலேஜ்ல நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு போயிருக்கிறேன். அப்போ போன உடனே பாஸ்டர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவருக்கு திடீர்னு ஒரு கோபம், எதுக்கு நீ 2 நாள் லேட்டா வந்த அப்படின்ட்டு. அவரு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாரு, நீ உண்மையாவே ஊழியக்காரன்னு நீ நிரூபிக்கணும் அப்படின்னா, நீ கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா, நீ ஒரு 7 நாள் உபவாசம் போடு அப்படின்னாரு. 7 நாள் நீ ஃபுல் உபவாசம் நீ இருந்துட்ட அப்படின்னா, நீ உண்மையாவே தேவனுடைய மனுஷன், நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. எனக்கா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கரெக்டா நமக்காக கிரியை செய்யறான்னு சொல்லி, கண்டிப்பா இருக்கிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு நான் 7 நாள் இல்லாம 8 நாள் இருந்தேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு போய் நீங்க தலைமையில கை வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் என்னுடைய ஊழியத்திற்கான சில தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் அவர் மூலமாய் பேசினார். அந்த உபவாச நாட்கள் ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்களையும் அவர் சொன்ன காரியங்களை வைத்துதான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியத்தில் அதிகமாக கிருபையாக நடத்துகிறார். ரொம்ப ஆசை. ஏன்னா இது வரைக்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பைபிள் காலேஜ்ல ஒரு வேளை கூட தனிப்பட்ட ரீதியா உபவாசிக்க அனுமதி கொடுப்பது இல்லை. ஆனா ஆண்டவருக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுத்ததுனால, ஆனா அந்த உபவாச நாட்கள்ல பல விதமான போராட்டங்களை நான் பார்த்தேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. கரெக்டா எனக்கு சாப்பாடு இல்லாதனால எனக்கு டீ வைப்பாங்க. அங்க டியூட்டி பண்ற பசங்களா இருப்பாங்க.
என் மேல கொஞ்சம் ரொம்ப பாசமா இருக்கிறதுனால டீ வைக்கிறதுக்காக போவாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா டீ வைக்கும்போது கீழே சிந்துரும். அந்த பாத்திரமே அப்படியே கீழே விழுந்துரும். இது ஒரு நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் அப்படிதான் ஆச்சு. அதுக்காகவே நல்லா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எப்படியாவது இதுல இருந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அது ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு அதுலயும் ஒரு அனுகூலமான ஒரு காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். அப்போ ஒரு விஷயம், நம்ம உபவாசத்தை ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய சரீரமும் தடையா இருக்கும், பிசாசு பெரும் தடையா நிற்பான். உலகமும் நமக்கு போராடும். ஆனா நம்ம இதையெல்லாம் நம்ம தாண்டி நம்ம உபவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அந்த நாட்கள் திரும்ப வராதான்னு சொல்லி அநேக முறை நான் ஏங்கி இருக்கிறேன். அந்த உபவாசத்தின் நாட்கள், அந்த 7 நாட்கள், சில சமயம் 21 நாட்கள் உபவாசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது ஒன்றும் தனிப்பட்ட பெருமை அல்ல. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் அதை தெரியப்படுத்துகிறேன். 21 நாள், 7 நாள், 3 நாள், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கடி நம்ம உபவாசத்தை ஜெபிக்கலாம். அது நம்ம வருடத்தின் கடைசியில் நம்ம வந்துட்டோம். இந்த நாட்கள்ல தனிப்பட்ட சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மை நாமே பரிசோதிப்பது, மற்றவர்கள் பரிசோதிப்பதை விட தன்னைத்தானே நிதானித்து நாம் அறியும் போது நாம் நியாயந்தீர்க்கப்படுவது இல்லை. நாம நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். அப்போ தேவ பக்தியின் ஒரு அடையாளம் பார்த்தோம். அடுத்த ஆராதனையின் முக்கியமான ஒரு பகுதி. அப்போ உபவாசமும் ஆராதனையும், உபவாசமும் ஜெபமும் இணைந்து காணப்படுகிறது. நம்ம ஆராதனையில அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 7வதாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 1:14. அதுல பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் என்ன பண்றாரு, வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்க சோதனை இருந்தது, சில போராட்டங்கள் இருந்தது. உபவாசத்தோடு 40 நாட்கள் அவர் உபவாசத்துல இருக்கிறாரு. 1ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் போனான்னு இருக்கு. 14ஆம் வசனத்துல ஆங்கிலத்துல எப்படியாக இருக்கு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நிறைந்தவராய். லூக்கா 4:1ஆம் வசனம் 14ஆம் வசனம். அது நல்லா வாட்சி பாருங்க, நல்லா இருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப புதிதாக இருந்தது எனக்கே. அப்போ லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கல்லேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அப்போ ஆவியானவரின் பலத்திற்கான ஒரு ஆயத்தம் உபவாசம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் நம்ம ஊழியத்துல பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. என்னுடைய மூளை அறிவில நான் பேசுகிற 1000 வார்த்தைகளை விட பரிசுத்த ஆவியானவர் தரும் 5 வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் மூளை அறிவில பிரசங்கம் பண்ணிடலாம், என்னுடைய மூளை அறிவில் நான் சபையை நடத்திடுவேன், இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா ஆவியானவரின் பலத்தோடும் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டு 1-2:10 பாக்குறோம். ஆவியானவரின் ஞானம், அந்த விஸ்டம். நம்ம இந்த உலகத்தையே பார்த்து பார்த்து நமக்குள்ள இந்த ஞானம் இப்படி இருக்கு பிரதர், இப்படி இருக்கு அப்படி நம்ம பேசுறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் அளவற்றது, அது அளவிடவே முடியாது. அப்போ ஆவியானவரின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க நிறைந்திருந்தீங்க, நீங்க பலத்தினால் நிறைந்திருந்தீங்க, ஆவியானவரின் பலத்தினாலதான் அவர் என்ன பண்றாரு, ஊழியத்தை ஆரம்பித்தார். அடுத்து அதிலே பாக்குறோம், அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாக்குறோம், நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இல்ல பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பிரயாசப்பட்டா அவர் நம்முடைய நாமத்தை தெரியப்படுத்துவார், அவர் நம்முடைய பேரை தெரியப்படுத்துவார். உன் பேரை பெருமைப்படுத்துங்கிறதான் பெரிய ஒரு வாக்கு தத்துவமே. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்பது பெரிய வாக்கு தத்துவம். அதுல முக்கியமா இந்த பரிசுத்த ஆவியின் பலன் பெரிய ஒரு மகத்தான வாக்கு தத்துவம். ஆனா இன்னைக்கு அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் பாருங்க, அநேக சபைகள்ல நான் மீட்டிங் போற இடத்துல பாக்குறேன், பரிசுத்த ஆவியாரை பற்றி சந்தேகங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. சில மீட்டிங்லாம் உட்காந்து மீட்டிங் முடிச்ச உடனே உட்காந்து கேட்டே இருப்பாங்க, அது ஒரு 2 மணி நேரம் போகும். பரிசுத்த ஆவியாரை பத்தி அவ்வளவு சந்தேகங்கள் பாருங்க. ஏன் இதை பிசாசு எவ்வளவு போடுறான்னா, எதுல வல்லமை இருக்கிறதோ, எதுல மகிமை பொருந்து இருக்கிறதோ, எதுக்குள்ள கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கிரியை இருக்கிறதோ அதுக்கு பிசாசு எப்பொழுதுமே விரோதியா தான் நிற்பான். அப்போ இன்றைக்கு ஆவியானவரின் பலன் நமக்கு தேவை, ஆவியானவரின் வெளிப்பாடு நமக்கு தேவை. அறிவு பெருகி போச்சு, ஆனா ஆவியானவரின் பலன் குறைந்து போச்சு இன்னைக்கு. அதான் ஆண்டவர் இந்த கடைசி நாள் கூட நம்ம என்ன பண்ணணும், பிரசங்கிக்கணும். ஆவியானவர் தர வெளிப்பாடோடு பிரசங்கிக்கணும்.
ஆவியானவர் வழி நடத்துதலோடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆவியானவர் நடவடிக்கைன்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க ஆவியானவர் கரெக்டா லீட் பண்ணாரு, வழி நடத்தினார், பேசினார், போதித்தார், வரங்களை கொடுத்து பயன்படுத்தினார், அடுத்து சுவிசேஷத்துக்கான வாசலை திறந்தார், சில சமயம் தடை பண்ணார் இருக்கு, சில சமயம் பாரப்படுத்தினார் இருக்கு. அப்போ அவ்வளவு விஷயங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த அளவுக்கு நிருபங்கள் எழுதினாரு, இந்த அளவுக்கு அவருடைய பிரயாசத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்துல எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை ஆவியானவர் பயன்படுத்துவாரானால், இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்கு எல்லா டெக்னாலஜியும் கொடுத்திருக்கிறாரு, எல்லா விதமான கிருபைகளும் கொடுத்திருக்கிற டேலண்டும் இருக்கு, எல்லா காரியங்களும் இருக்கு. அப்போ உபவாசம் இருப்பது ஆவியானவரின் பலத்திற்கான ஒரு ஆயத்தம். ஆமா, பலப்படாம ஊழியத்தில் போய் நிற்க கூடாது, பலப்படாமல் பிரசங்கம் பண்ண போகக்கூடாது, பலப்படாமல் டீச்சிங் பண்ண போகக்கூடாது, பலப்படாமல் ஒரு சின்ன ஒரு வீட்டு ஜபத்து கூட போகக்கூடாது. நம்ம பலத்தோடு போனோம் அப்படின்னா அங்க நம்ம பேர் தெரியப்படுத்த தேவையில்ல, கர்த்தர் நம்முடைய பேரை என்ன பண்ணுவாரு, தெரியப்படுத்துவார். அநேக இடங்களுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். அப்போ ஆவியானவரின் பலத்திற்கான ஒரு ஆயத்தம் உபவாசம். அடுத்து 8வது, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:23. அதில் நம்ம பார்க்கும்போது, அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அதாவது இங்க என்ன பண்றாங்க, தலைமைத்துவ நியமனம், ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு விசுவாசத்துல இருக்கிறவங்கள, சீஷர்களை என்ன பண்றாங்க, சபைக்கு மூப்பர்களாக, தலைவர்களாக ஏற்படுத்துறாங்க. அப்போ ஆர்டினேஷன், தலைமைத்துவ நியமனத்தின் முக்கியமான ஒரு பகுதி உபவாசம். ஒருவேளை ஊழியத்திற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், இந்த பைபிள் காலேஜ் கிராஜுவேஷனா இருக்கட்டும், ஆர்டினேஷனா இருக்கட்டும், கிராஜுவேஷனை விட முக்கியமா ஆர்டினேஷன், அந்த தலைமைத்துவ நியமனம், அதற்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும். இங்க பாருங்க, உபவாசத்தோடும் ஜெபத்தோடு என்ன பண்றாங்க, ஆர்டினேஷன் பண்றாங்க. அப்போ தலைமைத்துவ நியமனத்தின் முக்கியமான ஒரு பகுதி. இன்னொரு விஷயம், ஆவிக்குரிய தலைவர்களை அடையாளம் காணுவதற்கும் நம்ம அதிகமாக உபவாசித்து ஜெபிக்கணும். சில சமயம் நம்ம ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகள் நம்ம செய்கிற தவறு என்னன்னா, தவறான நபர்கள் நம்ம கூட வைத்திருப்பது. அவங்க சரியானவர்கள் தானா, ஆவிக்குரியவர்கள் தானாங்கிறது தெரியாம நம்ம கூட வைத்திருப்போம். கடைசியா அவங்க சில கிரியைகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ நம்ம தெளிவாக நம்ம கர்த்தரோட இருக்கணும், கர்த்தருக்குரியவர்கள் நம்மோடு கூட இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம் எல்லாமே வளரும். ஒரு ஆவிக்குரிய மெய்ப்பன் என்ன பண்ணணும், நல்ல ஒரு உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் சபைக்கான ஒரு மெய்ப்பனை ஏற்படுத்தணும், ஒரு போதகனை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்காக உபவாசித்து ஜெபிக்கணும். ஜெபிக்காம ஒரு நாளும் ஆர்டினேஷன் கொடுக்க கூடாது. ஆர்டினேஷன் வாங்க வரவங்களும் ஜெபிக்கணும், ஆர்டினேஷன் கொடுக்கிறவங்களும் ஜெபிக்கணும். அப்ப எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஜெபம் முன்னாடி வந்து நிக்குது. அதுலயும் உபவாசமா நம்ம ஜெபிக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து கடைசியாக 9வதாக 2 கொரிந்தியர் 6:3-10, அடுத்து 11:23-27 வசனங்கள். இதுல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவங்களை சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவங்களை அவர் ஷேர் பண்றாரு. அடிகள்ல, பிரயாசங்கள்ல, கட்டுகள்ல, காவல்கள்ல, உபவாசங்களிலும் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 6:3-10, 11:23-27 வசனங்கள். அதுல 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண்விழிப்புகளிலும், உபவாசங்களிலும். ஏன் இவ்வளவு விஷயங்களை சொல்றாருன்னா, 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அப்போ ஊழிய நிரூபணத்தின் அடையாளம் உபவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, நாங்க குற்றப்பட்டு போயிடக்கூடாது, இந்த ஊழியம் குற்றப்பட்டு விடக்கூடாது, நான் கரைப்பட்டு விடக்கூடாது, நான் சரியாக என்ன பண்ணணும், தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும், நான் தேவனுடைய நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும், நான் அதிகமாக உபவாசத்தை ஜெபிக்கணுங்கிறத அங்க காட்டுறாரு, உபவாசங்களிலும். அப்போ நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில உபவாச ஜெபம் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 23-27 வசனங்கள்.
கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியினமா பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அடுத்து 25, 26 பாருங்க, 27 பாருங்க. பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும், உபவாசம் சொல்லல, உபவாசங்களிலும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக ஊழியத்துல எவ்வளவு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் அவர் அதிகமாக உபவாசத்தை ஜெபித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஊழிய நிரூபணத்தின் அடையாளம் நான் சொன்னேன்ல, இத எனக்கே இது தெரியாது. இது இந்த பைபிள் ஸ்டடிக்காக எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ பைபிள் காலத்துல 7 நாள் உபவாசிக்க வைத்தது கர்த்தர் தான். நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு விரும்புற வழிகளில் நம்ம கரெக்டா அவர் நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம்னா நம்மளுடைய ஊழியம் குற்றப்படக்கூடாது, நான் குற்றப்பட்டு போய்விடக்கூடாதுன்னா நம்மை நாமே உபவாசத்துல ஒடுக்கி, ஜபத்துல ஒடுக்கி, நமக்கு உள்ள எழும்புகிற அந்த மாம்சத்தின் கிரியைகள், நம்ம உபவாசம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவி மேலோங்கும், நம்முடைய மாம்சம் ஒடுங்கி காணப்படும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியை அடக்குகிறானோ, தன்னுடைய ஆவிய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறானோ, அவன் நிச்சயமாக ஜெயமுள்ள ஒரு ஊழியத்தையும் ஜெயமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையையும் வாழ முடியும். ஏன்னா அந்த மாம்சம் பொல்லாதது. நம்ம எத்தனை முறை இருந்தாலும் இந்த மாம்சத்து எப்படி இந்த அமலைக்கு யுத்தம் கடைசி வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி, கடைசி வரைக்கும் இந்த மாம்சம் அது எப்படி உன்னை பேசலாம், அது எப்படி உன்னை இப்படி நடத்தலாம், அது எப்படி உனக்குள்ள தன்மானம் இல்லையா, நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா நிறைய நமக்குள்ள எழும்போம். ஆனா அந்த டைம் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் நம்ம மாம்சத்துக்கு செவி கொடுத்தோம்னா, மாம்சம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பிசாசு உள்ள வருவான். பிசாசு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அப்போ மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஊழியத்தை ஒரு நாளும் மாம்சத்துல செய்யக்கூடாது. அதாவது நான் சொல்றது என்னன்னா, அந்த சரீரத்துல அதை நான் சொல்ல வரல, மாம்ச எண்ணங்களோடும் மாம்ச அறிவோடும் மாம்ச புத்தியோடும் மாம்சத்தின் கிரியைகளான பாவத்தோடும் நம்ம ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை ஊழியத்துல இருந்தா உடனே உபவாசித்து, ஆண்டவரை இதுல இருந்து எப்படியாவது விடுதலை ஆக்குங்க, சாட்சி இல்லாம நான் செய்கிற ஊழியத்தை விட சாட்சியோடு நான் செய்கிற, சாட்சி இல்லாமல் நான் பல வருடங்கள் ஊழியம் செய்வதை விட சாட்சியோடு நான் செய்கிற சிறு ஊழியம், சிறிய வருடங்களோடு நான் செய்கிற ஊழியம் மகத்தான வல்லமை உள்ளது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொன்று, பரிசுத்தம் இல்லாமல் நாம் செய்கிற ஊழியம் நமக்கே பெரிய ஒரு பாதிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஊழிய நிரூபணத்தின் அடையாளம் ஒரு 9 காரியங்கள் பார்த்தோம். உபவாசம்னா என்ன அப்படின்னு, எபிரேய பெயர், கிரேக்க பெயர் பார்த்தோம். அதே போல உபவாசம் என்பது தேவனுடைய அழைப்பு, மனம் திரும்புதலின் ஒரு அடையாளம், தாழ்மையின் அடையாளம், சீஷத்துவத்தின் அடையாளம், தேவ பக்தியின் ஒரு அடையாளம், ஆராதனையின் முக்கியமான ஒரு பகுதி, அடுத்து ஆவியானவரின் பலத்திற்கான ஒரு ஆயத்தம், தலைமைத்துவ நியமனத்தின் முக்கியமான ஒரு பகுதி, ஊழிய நிரூபணத்தின் ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட நம்ம 9 காரியங்களை பார்த்தோம். உபவாசத்தின் வகைகளை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். உபவாசத்தின் வகைகள் வேதத்தில் நம்ம நிறைய உபவாசங்களை பார்க்கிறோம். ஒருவேளை மட்டும் உபவாசித்து ஜெபித்து உண்டு, ஒருவேளை மட்டும் உபவாசிக்கலாம். ஒரு நாள் முழுவதுமாக என்ன பண்ணலாம்? உபவாசிக்கலாம். முதலாவது ஒருவேளை உபவாசம், இரண்டாவது ஒரு நாள் முழுவதுமான உபவாசம், மூன்றாவது நீண்ட நாள் உபவாசம், 3 நாட்கள், 7 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள், சில பேர் 10 நாட்கள் கூட என்ன பண்றாங்க? உபவாசத்து ஜெபிக்கிறாங்க. இந்த உபவாச நாட்கள்ல வேதத்துல நம்ம பார்க்கிறோம், சில பேர் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க, உபவாசத்துல தண்ணீர் குடித்திருக்கிறாங்க, சாப்பாடை மட்டும் கட் பண்ணிருக்கிறாங்க. சில பேர் அப்பத்தையும் தண்ணீரையும் விட்டு விட்டு கூட என்ன பண்றாங்க? உபவாசத்து ஜெபித்திருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை உபவாசம் நம்மளால இருக்க முடியும், ஒரு நாள் முழுக்க கூட சில சமயம் இருக்க முடியும். அந்த சரீரத்துல பலவீனம் உள்ளவர்கள், அல்சர், சுகர், அப்புறம் இந்த ப்ரெஷர், இந்த மாதிரி முடியாது, அதாவது அதை கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறவங்க அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனா நிச்சயமாக நம்மளால இருக்க முடியும். நம்ம விசுவாசித்தா நம்ம நிச்சயமாக இருக்க முடியும். மற்றபடி ரொம்ப பலவீனம் அப்படின்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயமும் இல்லை. அடுத்து நீண்ட உபவாசம். இப்போ 3 நாட்கள், 7 நாட்கள், 21 நாட்கள் கண்டிப்பாக நம்ம உபவாசத்தை ஜெபிக்கலாம். ஆனா 40 நாட்கள் அப்படிங்கிறப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது நாம் இருப்பது நல்லது. ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் இருப்பது, சொல்லாமல் நாமே செய்வது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். 3 நாட்கள், 7 நாட்கள், 21 நாட்கள் நல்லா அதிகமாக உபவாசித்து ஜெபித்து காத்திருந்தவர்களால 40 நாட்கள் நிச்சயமாக உபவாசித்து ஜெபிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நிறைய உபவாசங்கள் இருக்கு. சில பேர் கறி சாப்பிட மாட்டேன்,
அந்த மாதிரி சில விஷயங்களை விலக்கி வைப்பாங்க. அது உபவாசத்தோடும் சேருவதாக இருக்கிறது. பிளஸ் அது ஒரு பிரதிஷ்டையின் ஒரு அடையாளம். நான் தேவனுக்காக நான் இப்படி என்ன பண்றேன், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நான் இதை வாழ்றேன், அப்படி சில விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றார் போல ஒருவேளை அதிகமாக நான் உபவாசத்தை ஜெபிக்கணும்னு விரும்புறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேளை இருந்து பழகணும். அடுத்து ஒரு நாள் முழுக்க இருந்து பழக ட்ரை பண்ணணும். அடுத்து 3 நாட்கள், அதுக்கப்புறம் 7 நாட்கள். அந்த ஒரு நாள்ல 2 வேளை மட்டும் சில சமயம் இருக்கலாம். இந்த 3 நாட்கள்ல 2 வேளை மட்டும் இருக்கலாம், அல்லது ஒரு வேளை மட்டும் இருக்கலாம், அல்லது இரவு மட்டும் இருந்து அதிகமாக ஜெபிக்கலாம். ஏன்னா வேலைக்கு செல்வதனால. இன்னொரு விஷயம், உபவாசத்துல எப்படின்னா, உபவாசம் சமஸ்கிருதத்துல உபவாசம் அப்படின்னா அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, உப அப்படின்னா அருகில், வாசம் அப்படின்னா இருப்பது. உபவாசம் என்பது தேவனோடு இருப்பது. உபவாசம் அப்படின்னா உடன் இருப்பதுன்னு அர்த்தம். தேவனோட இருக்கணும். உபவாசம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே காலைல அர்ப்பணிச்சுட்டு மனம் சுத்தி சுத்தி வருது தானா வேலையை நோக்கின்னு சொல்லி ஓடிடக்கூடாது. உபவாசித்து ஜெபிக்கணும். ஜெபத்துல காத்திருக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். அதனால பட்டினியா இருப்பது உபவாசம் அல்ல. சடங்காச்சாரியமா செய்வது பேர் உபவாசம் அல்ல. மனப்பூர்வமா செய்யணும். பட்டினி கிடப்பது உபவாசம் அல்ல. உபவாசம் இருந்து நம்ம சாப்பிட என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல அதிகமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எபிரேய வார்த்தைகள், அதோடைய அர்த்தங்கள், கிரேக்க வார்த்தைகளுடைய அர்த்தம், உபவாசம் என்பது என்னங்கிறது குறித்து ஒரு 9 காரியங்கள் நம்ம பார்த்தோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறம் உபவாசத்தின் வகைகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டோம். நாளைய தினத்துல இன்னும் ஒரு 3 காரியங்கள் இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக அவர் உபவாசித்தார். சரித்திரங்கள்ல பலவிதமான மத கோட்பாடுகள், மத கொள்கைகள் உடையவர்கள் அதிகமா என்ன பண்றாங்க, உண்ணாவிரதம், நோன்பு, உபவாசம், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை அவங்க செய்து வருகிறார்கள். நம்முடைய வேதத்தின்படி, நாம் வேதத்தின்படி என்ன பண்றோம், உபவாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அநேகர் உபவாசித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுல உபவாசத்துக்கான முன்மாதிரிகள் நம்ம பார்க்கிறோம். அதே போல பால் டேவிட் வாஷர் அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் அவர் சொல்றாரு, ஆதி திருச்சபை மற்றும் மத்திய கால திருச்சபையின் வளர்ச்சிக்கு உபவாச ஜெபம் பேருதவியாக இருந்தது அப்படிங்கிறாரு. பால் டேவிட் வாஷர், அவர் நல்ல ஒரு பைபிள் ஸ்காலர். ஆதி திருச்சபை மற்றும் மத்திய கால திருச்சபையின் வளர்ச்சிக்கு உபவாச ஜெபம் பேருதவியாக இருந்தது. அப்ப இருந்த விசுவாசிகள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்படவும் பலப்படவும் உதவியாக இருந்தது உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நாட்கள்ல நாம் உபவாச ஜெபத்தில் அதிகமாக காத்திருப்பது தேவனுடைய அனாதி நோக்கமா இருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். எப்படி உபவாசிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி உபவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணுங்கிறத குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். முதலாவது நம்ம இப்ப பார்க்க போகிறோம், எப்படி உபவாசிக்க கூடாது. ஏசாயா 58 அதிகாரம் 3 வசனம். இந்த 58 அதிகாரம் முழுக்க உபவாசத்தை பற்றிய அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 58:3 பார்க்கிறோம். இங்க ஜனங்க கேட்கிறாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து. ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, எப்படி உபவாசிக்க கூடாதுன்னா, நம்மளுடைய சுய இச்சையின்படி உபவாசிக்க கூடாது. சுய இச்சையின்படி. இது என்னன்னா, ஆண்டவர் சொன்னதான் உபவாசிப்பேன் அந்த மாதிரியான நோக்கம் அல்ல. சுய இச்சையின்படி அப்படின்னா, செய்து கொண்டே, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டே நான் உபவாசிப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. இப்போ முதலாவது அதற்கான காரணங்களை பார்க்கிறோம். 53 அதே வருஷத்துல வேலை செய்து கொண்டே உபவாசிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா,
ஃபாஸ்டிங் சொல்லி காலையிலே பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா கரெக்டா போய் ஆபீஸ்லயோ அல்லது எங்க நம்ம என்ன பண்றது போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறது. ஜெபிக்காமல் நாம உபவாசிப்பது பெரிய நமக்கு. அப்போ வேலை கொண்டே உபவாசிக்க கூடாது. முதல்ல சுய இச்சைப்படி உபவாசிக்க கூடாது. சுயனா எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு விருப்பம் நிறைவேறணும், என்னுடைய விருப்பம் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சுய இச்சை உபவாசிக்க கூடாது. அது வேலை கொண்டே உபவாசிக்க கூடாது. உபவாசம் அப்படின்னா அது உடன் வாசம், தேவனுடன் வாசம். கேக்குதுங்களா? திடீர்னு கட் ஆயிடுச்சு எனக்கு. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கேக்குதுங்க பாஸ்டர். கேக்குது, திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஓகே. எப்படி உபவாசிக்க கூடாதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முதலாவது சுய இச்சையின்படி உபவாசிக்க கூடாது, வேலை செய்து கொண்டே உபவாசிக்க கூடாது. எரேமியா 14:12 நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்பாத இருதயத்தோடு உபவாசிக்க கூடாது. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் பிரியமா இருப்பது இல்லை. ஏன்னா என்ன பண்றாங்க, அவங்க மனம் திரும்பாத இருதயத்தோடு உபவாசிக்கிறார்கள். மனம் திரும்பாமல் அந்தரங்க வாழ்க்கையில் பாவத்தோடு, மனம் திரும்பும்படியாக உபவாசிக்கலாம், ஆனா மனம் திரும்பாத இருதயத்தோடு உபவாசிக்க கூடாது. உபவாசம் என்பதே என்னன்னா நம்மளுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துவது. தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தி நம்முடைய குறைவுகளை மாற்றிக்கொள்வதற்காக தேவன் கொடுத்த ஒரு கிருபை, அதான் அந்த உபவாச ஜெபம். அப்போ மனம் திரும்பாத இருதயத்தோடு நாம் உபவாசித்து ஜெபித்தா அந்த ஜெபம் வீண். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். தேவன் அக்கிரமக்காரருக்கு செவி கொடார். அப்போ என்ன பண்ணணும், சுத்திகரித்துக் கொள்ளணும். மாற்றத்திற்கான ஒரு திறவுகோல் இந்த உபவாச ஜெபம். அப்போ மனம் திரும்பாத இருதயத்தோடு உபவாசம் செய்யக்கூடாது. அடுத்து மத்தேயு 6:17 மலைப்பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உபவாசிக்கும் போது மனுஷர்களுக்கு காணப்படும்படியாக அல்ல, தேவனுக்கு காணப்படும்படி உபவாசம் செய்யணும். நீயோ உபவாசிக்கும் போது, அப்போ மனுஷர் காணும்படியாக நாம் உபவாசிக்க கூடாது. மனுஷர்கள் நம்மள ரொம்ப ஆவிக்குரியவர்கள், ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலானவர்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, மனுஷர் காணும்படியாக நாம் உபவாசிக்க கூடாது. நம்முடைய உபவாசம் தேவனுக்கு காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, உபவாசம் பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஒரு சபை பொதுவான கூட்டம் அல்லது குடும்பத்துல இருக்கிறதுனால 2 பேர் உபவாசிக்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். மற்றபடி தனிப்பட்ட ரீதியில நம்ம உபவாசிக்கிறோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஆண்டவர் அவர்களே சொல்றாரு, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நாம் தேவனிடத்துல நம்ம பலனை பெறணும் அப்படின்னா மனுஷர் காணும்படியாக உபவாசம் பண்ணக்கூடாது. நம்முடைய உபவாசம் தேவனுக்கு மாத்திரம்தான். அப்பதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அடுத்து 5வதாக ஏசாயா 58:4 ஏசாயா 58 ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த 58 உபவாசத்தை பற்றி அநேக காரியங்களை சொல்லியிருக்கு. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள்.
ஆண்டவர் சொல்றாரு, தவறான நோக்கத்தோடு உபவாசிக்க கூடாது. என்னுடைய என்னுடைய சில பிரச்சனைகள் மாறணும், அதாவது கேஸ் போயிட்டு இருக்கு, அல்லது மத்தவங்க பண்ணுகிற அந்த தீமையான காரியங்கள் மாறணும், அது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆனா தவறான நோக்கத்தோடு என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், நான் ஜெயிக்கணும், அதாவது நீதி, பரிசுத்தம், அன்பு இதெல்லாம் பார்க்காம நான் ஜெயிக்கணும், என்னுடைய சுயம் மேலோங்கணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, தவறான நோக்கத்தோடு உபவாசம் செய்யக்கூடாது. தேவ சித்தத்திற்காக, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றும் நமக்கு தீமை செய்ய போறது இல்லை. தீமையே வந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக அவர் முடித்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ தவறான நோக்கத்தோடு சிலர், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலர் விரோதமா செயல்பட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சில பேர்லாம் உபவாசித்து ஜெபிப்பார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் ஆண்டவர் அப்படின்னு. பிரச்சனை மாறுவதற்கு தான் உபவாசமே தவிர பிரச்சனை வருவதற்கு உபவாசம் செய்யக்கூடாது. அப்போ தவறான நோக்கத்தோடு நாம் உபவாசம் செய்யக்கூடாது. எப்படி உபவாசிக்கணும்? முதலாவது மத்தேயு 6:17 பார்க்கிறோம். நம்முடைய உபவாசம் தேவனுக்கே காணப்பட வேண்டும். நம்முடைய உபவாசம் யாருக்கு காணப்படணும்? தேவனுக்கு காணப்படணும். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்காகவா உபவாசம் பண்ணினீர்கள்? அப்போ நம்முடைய உபவாசம் தேவனுக்குரியது, தேவனுக்கானது. இரண்டாவது, இந்த உபவாசம் தேவனுடைய சித்தத்திற்கானது. முதலாவது ஏன் எப்படி உபவாசிக்கணும்னா தேவனுக்காக நம்ம உபவாசிக்கணும். இரண்டாவது தேவ சித்தத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, தரிசனங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். முக்கியமா ஜபத்துல தரித்திருக்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்களோடு நம்ம இணைந்து நம்ம உபவாசிக்கும் போது நாம் பெரிய நன்மைகளை பார்க்க முடியும். இப்போ ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். எப்படி உபவாசிக்க கூடாது, எப்படி உபவாசிக்கணும், அதை குறித்து ஒரு 3 காரியங்கள், எப்படி உபவாசிக்க கூடாதுன்னு ஒரு 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, உபவாச ஜெபத்தினால் கிடைக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்கள். உபவாச ஜெபத்தினால் கிடைக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்கள். முதலாவது ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். முதலாவது சுக வாழ்வையும் நீதியுள்ள வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இன்னைக்கு உபவாசித்து ஜெபித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சுக வாழ்வு. ஏன்னா இந்த உலகமே இருளுக்குள்ளதான் இருக்கு. நாம் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் உள்ளானவர்கள் அல்ல. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ இந்த உலகம் பாடுள்ள வாழ்க்கை தான். ஆனா அதன் மத்தியில நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது இந்த உபவாசத்துல நற்கிரியைகளும் அடங்கும். வியாதியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? போய் உதவி செய்யலாம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கலாம். உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீதியுள்ள வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நிறைய பாடுகள், வேதனைகள், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இல்லை, வரக்கூடிய நன்மைகளும் வரல அப்படின்னா நம்மை நாமே சோதித்திருந்து சில நாட்கள் நாம் உபவாசித்து குடும்பமாக அல்லது சபையாக நாம் உபவாசித்து ஜெபிப்பது மிகுந்த நல்லது. ஏன்னா சுக வாழ்வு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பாடுகள் வரலாம், பாடுகள் என்பது வாழ்க்கையில வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லைன்னா சொல்லல. ஆனா சில மேன்மைகளை, சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சுக வாழ்வு வரணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக உபவாசித்து ஜெபிக்கலாம். அநேக குடும்பங்கள் இந்த மாதிரி சில போராட்டங்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க உபவாசித்து குடும்பமாக சுத்திகரிப்பு ஜெபம் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்படியே அதை கை கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே போல நீதியுள்ள வாழ்வு, நீதியுள்ள வாழ்க்கை. அநேக நேரங்களில் நம்மளால பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிவது இல்லை. நம்மை சுற்றி நெருக்கிடும், நம்மை சுற்றி என்ன பண்ணுறது, நெருங்கி பாவம் நெருக்கிறது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு நீதியுள்ள வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய சரீரம், அதாவது மாம்சம் ஒடுங்குகிறது, ஆவி மேலோங்குகிறது.
எந்த அளவுக்கு நம்முடைய ஆவி மேலோங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். ஆவி அந்த இன்னர் பார்ட்னு சொல்லுவாங்க, நம்முடைய உள்ளான பகுதி. நமக்குள்ள 2 மனிதன் இருக்கிறான், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். அப்போ இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு தெய்வீக பலனை கொடுப்பது இந்த உபவாச ஜெபம். அப்போ சுக வாழ்வு வேணும், நீதியுள்ள வாழ்க்கை வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அடுத்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 13:2, எஸ்ரா 8:21. 2 நாளாகமத்துல பாக்குறோம், யோசபாத் ராஜா அந்த யுத்தத்துக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு? என்ன பண்றதே தெரியல, திடீர்னு யுத்தத்துக்கு வரங்கிறாங்க. அப்போ அவர் யூதாவெங்கும் உபவாசத்தை அவர் சொன்னாரு, ஜனங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் உபவாசம் இருந்து தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் 13:2 பாக்குறோம், ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையில, அந்தியோகியா திருச்சபையில அவர் பேசுறாரு. எஸ்ரா தேவனுடைய வழிநடத்துதலுக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்போ உபவாச ஜெபத்தினால் கிடைக்கும் 2வது தெய்வீக ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவ வழிநடத்துதலை, தேவ சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை துல்லியமாக பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் போது நம்முடைய சரீரம் அடங்குவதனால, நம்முடைய மாம்சம், ஏன்னா நம்ம மாம்சத்துல நம்ம இருக்கிறோம், உலக காரியங்களை தான் நம்ம அதிகமாக என்ன பண்றோம்? நம்ம இடைப்பட்டு இருக்கிறோம். அப்போ நாம் நம்முடைய உணவை கட்டுப்படுத்தி, நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி நம்ம இருக்கும்போது நம்முடைய சரீரம் அடங்கும், நம்முடைய ஆவி மேலோங்கும். அதாவது ஆவிக்குரிய செவி, ஆவிக்குரிய பார்வை இன்னும் ஷார்ப் ஆகும். அப்போ தேவ சத்தம் நமக்கு இன்னும் தெளிவா, திட்டமும் தெளிவுமாக கேட்கும். ஒருவேளை சில தீர்மானங்கள் எடுக்க முடியாம இருக்கலாம், சில குழப்பமான காலங்கள், குழப்பமான சில எல்லாருக்குமே வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக உபவாசித்து ஜெபிப்பது நல்லது. முக்கியமா திருமண காரியங்களா இருக்கலாம், அல்லது ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஆயத்தமாகும் போது, அல்லது ஒரு வேலைக்காக, அல்லது ஒரு புதிய இடம் வாங்குறோம், ஒரு பெரிய ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு முன்பதாக நாம் உபவாசித்து ஜெபிப்பது மிகுந்த நல்லது. ஏன்னா அந்த டிவைன் கைடன்ஸ், தேவ வழிநடத்துதல் இருந்தா எப்படிப்பட்ட வனாந்திரத்தையும் கடக்க முடியும். ஆனா தேவ வழிநடத்துதல் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட சோதனையையும் நம்மால் மேற்கொள்ள முடியாது. கடந்த நாட்கள் ஒரு பிரதர் இந்த வீடு, அவருக்கு அவர் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாரு, அவருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பாத்தீங்க அப்படின்னா 2 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு, 25 லட்சம் சொல்றாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அப்போ ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார், இல்ல அது சில தவறுகள் இருக்கு அதுக்குள்ள. அவங்க 25 லட்சம்ல அதுக்கு மேலேயே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சில விஷயங்கள் பண்றாங்கிறதமா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு அவர் சொன்ன உடனே. ஆனா நாங்க அதை சொல்லிக்கல. முதல் நாள் சொல்லிட்டு போயிட்டாரு, சரிங்கயான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் டீ கடையில சந்திச்சோம். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா நீங்க இந்த மாதிரி 25 லட்சம் சொல்றீங்க, நிச்சயமாக அது உண்மையான காரியமா இருக்காது, அது தேவ வழிநடத்துதல் இல்லை, தேவன் அதுக்கு நேராக உங்களை வழிநடத்த மாட்டார், இதுல ஏதோ தவறு இருக்கு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவருக்கு முகமே மாறி போச்சு, ரொம்ப ஒரு இருளாயிடுச்சு முகம். என்ன ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, நம்ம நல்ல இடம் நல்லா விசாரிச்சிருக்கிறோம், டாக்குமெண்ட்ஸ் காட்டுறாங்க, எல்லாம் சூப்பர், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு என் மேல ஒரு வருத்தம் அவருக்கு, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு எங்களை போயிட்டு வர கூட அவ்வளவு சொல்லல, அப்படியே போயிட்டாரு. நடந்த காரியம் என்ன அப்படின்னா, மதியம் நேரம் அவர் போய் அங்க அந்த மத்தியஸ்தர் சொல்லுவாங்க, அந்த புரோக்கர், அந்த லாயர் எல்லாத்தையும் போய் பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது 25 லட்சம் சொன்னவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல சொல்றாங்க அடுத்த ரேட்டை. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டு சொல்றாங்க, லோன் போட்டுக்கலாம், அந்த மாதிரி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட், ஏடிஎம் கார்டு நம்பர், இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்கறாங்க. அப்போ இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் தவறான இடம், தவறான சில காரியம் என்பது தெரிய வந்தது. உடனே எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் உங்களை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நேர்ல பார்த்து பேசிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தேவ வழிநடத்துதல் படி நல்ல ஒரு 2 வீட்டை பார்த்துருக்குறாங்க. நான் சொல்லிட்டேன், கர்த்தர் எப்படி நம்மளை வழிநடத்துறாரோ அப்படி நீங்க போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அவர் தருவாருன்னு சொல்லி வச்சேன். அப்போ
தேவ வழிநடத்துதல் இன்னைக்கு ஊழியத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவை. தேவ வழிநடத்துதல், அந்த தேவனுடைய சித்தம் அது நமக்கு துல்லியமாக வெளிப்படுது உபவாச ஜெபம். அதிகமாக நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய செவி, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நிறைய பேருக்கு தரிசனங்களை பார்க்கணும்னு ஆசை. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நிச்சயமாக வாஞ்சத்து கேட்கிற எவருக்கும் அவர் தாராளமா என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அப்போ நம்ம அதிகமாக என்ன பண்ணலாம்? உபவாசத்தை ஜெபித்த அநேகர் தேவ தரிசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவ வழிநடத்துதல் நமக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியம். 1 சாமுவேல் 30 நம்ம பாக்குறோம், தாவீது சகலத்தையும் இழந்து நிக்கிற ஒரு நேரம். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு மனுஷன் நோக்கி போகல, தன்னுடைய சுயத்திற்கு அவர் இடம் கொடுக்கல, அல்லது ஏதோ ஒரு மனுஷன்ட்ட போய் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இருக்கலாம், அவர் எதையும் பார்க்கல. தேவனுடைய வழி நடத்துதல் என்ன? அந்த ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தேவ சத்தத்துக்கு அவர் என்ன பண்றாரு? அவர் ஆயத்தமாகிறாரு. அப்போ வார்த்தை வருது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு. அந்த வார்த்தையின்படி அவர் தொடர்ந்து போனதுனால அவர் இழந்ததை மட்டுமல்ல, இழப்பீடாகவும் நிறைய பெற்றுக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்துதல் இருந்தா நாம் இழந்த அனைத்தையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் உபவாச ஜெபங்கள்ல சிலருக்கு இழந்து போன கிருபைகள் நிறைய ஆப்ரேட் ஆகும். இழந்து போன வரங்கள், இழந்து போன அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, மற்ற காரியங்கள் ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஏன்னா இந்த உபவாசம் என்பது ஆவிக்குரிய ஒரு புதுப்பிப்பு. புதுப்பித்தல் இல்லாத எந்த ஒரு காரியமும் அது நிச்சயமாக பாழாகும். அப்ப நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக உபவாச ஜெபம் அவசியம். தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் ஒரு மகத்தான திறவுகோல். அடுத்து 3வதாக யோனா 3:5-10, 5 முதல் 10 வசனங்கள். 1 ராஜாக்கள் 21, 27 முதல் 29. இதுல நம்ம பார்க்கும்போது யோனா தீர்க்கதரிசி கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். யோனா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாம இவர் வேற இடத்துக்கு போனார். ஏன்னா அவங்க மேல இருக்கிற அந்த கசப்பு, நினிவே மக்கள், ஏன்னா அவங்களுடைய பூர்வ குடிகள், அவங்க அசிரியா, அவங்க ரொம்ப இஸ்ரவேலை ரொம்ப உபத்திரப்படுத்திருக்கிறாங்க. யோனா தீர்க்கதரிசியுடைய கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் இப்படி அக்கிரமம் செய்யறவங்களை கூட நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கசப்பு, ஒரு கோபம், எரிச்சல். ஆனா ஆண்டவர் இரக்கமுள்ளவராகத்தான் என்ன பண்றாரு? யோனாவை அனுப்புறாரு. யோனா போய் பெரிய ஒரு பிரசங்கம், அப்படியே ஜனங்க மேல ரொம்ப மனதுருகி அப்படியே ஆத்மா பாரம் கொண்டுலாம் பிரசங்கம் பண்ணல. நீங்க மனம் திரும்பினா அழிஞ்சு போவீங்கடான்ற வார்த்தை. நீங்க மனம் திரும்பலன்னா கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்ன உடனே ராஜா முதற்கொண்டு பெரியோர் சிறியோர், அடுத்து விலங்குகள் கூட ஃபாஸ்டிங் போட்டுருச்சு. உபவாசத்தை என்ன பண்றாங்க? தீமையை விட்டு மனம் திரும்புகிறார்கள். அப்படி மனம் திரும்பும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய கோபத்தை விட்டு மாறி அவங்க மேல இரக்கம் வைக்கிறார். அதே போல 1 ராஜாக்கள் 21 நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். ஆகாப் ராஜாவுடைய அந்த தாழ்மை. ஆகாப் ராஜாவுக்கு தண்டனை வரும், நீ செய்யறது பாவம்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஆகாப் ராஜா தன்னுடைய பெருமையை விட்டு தாழ்த்தி தேவ சமூகத்தில் நிற்கிறாரு உபவாசத்தோடு. அப்போ ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயன்னு சொல்லி தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அப்போ உபவாச ஜெபம் தேவ கோபத்தை மாற்றுகிறது. தனிப்பட்ட மனிதனுடைய தேவ கோபத்தை மாற்றுகிறது. ஜனங்கள் மேல இருக்கிற தேவ கோபத்தை மாற்றுகிறது. இதுக்கு உதாரணம் மோசே. ஜனங்க மேல ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. 10 முறை டெஸ்ட் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி, நல்லா பாருங்க, ஒரு மனுஷனை ஏமாத்தலாம், ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே ஏமாற்ற பார்த்தாங்க. 10 முறை என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்றாங்க, சோதித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட மோசமான ஜனங்களையும் மன்னிப்பதற்கு உபவாச ஜெபம், அந்த உபவாச மன்றாட்டு ஜெபம் தேவைப்பட்டது. அப்போ உபவாச ஜெபம் இன்னைக்கும் ஏன் நம்முடைய தேசத்துல நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல அப்படின்னா, நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் இருக்கு. நம்ம எந்த தேசத்தின் மேல தேவனுடைய கோபம் இருக்கு. அப்போ அந்த கோபத்தை மாற்றுவதற்கு நம்ம அதிகமாக உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும். அப்படி உபவாசத்தை ஜெபிக்கும் போது நிச்சயமாக பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவ கோபத்தை மாற்றுகிறது. தேவன் என்ன பண்றாரு? அவர் இறங்குகிறார். எப்போ? நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது, பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது, தீமையை விட்டு மனம் திரும்பும் போது. அடுத்து 4வதாக தானியேல் 10:16 முதல் 21 அந்த வசனம் நம்ம பார்க்கும்போது, தானியேல் என்ன பண்றாரு? உபவாசித்து ஜெபிக்கிறார். அப்படி உபவாசத்தை ஜெபிக்கும் போது அவருக்கு காரியங்கள் வெளிப்படுது.
நான்காவதாக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரெவலேஷன். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு வெளிப்பாடுகள் ரொம்ப ரொம்ப தேவை. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆழங்கள், அந்த கருகலான சத்தியங்கள், தரிசனத்துடைய அந்த அர்த்தம். இப்போ இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும். மறைப்பொருள்களை தேவன் உபவாச ஜெபத்துல வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு நம்ம ஊழியம் செய்யலாம், குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, எல்லாவற்றிலும் வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம். நம்ம யாரோட பழகுகிறோம், யார் கூட நம்ம இருக்கணும், நம்ம போகிற பாதை சரிதானா, ஆண்டவர் அடுத்து என்ன வச்சிருக்கிறாரு. வெளிப்பாடுன்னா என்ன? அடுத்து இனி வரப்போகிற காரியங்கள், அதுதான் வெளிப்பாடு. அடுத்து இந்த உபவாச ஜெபத்துல நம்மை பற்றி நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். நான் எந்த நிலைமையில நான் இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுவது உபவாச ஜெபத்துல தான். அப்போ நாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக வெளிப்பாடுகள், அந்த ரெவலேஷன், அதுல பவர், அதுல வல்லமை இருக்கு. வெளிப்பாடுகள்ல வல்லமை இருக்கு. சில வெளிப்பாடுகளை பிரசங்கிக்கும் போதே அநேகருடைய மனக்காயங்கள் ஆறும். சில வெளிப்பாடுகளை பிரசங்கிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். சில வெளிப்பாடுகளை பேசும்போதே, வார்த்தைகளை பேசும்போதே அநேகருக்கு ஆலோசனை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். அப்போ நமக்கு இன்னைக்கு வெளிப்பாடுகள் தேவை அப்படின்னா நம்ம அதிகமாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அடுத்து ஏசாயா 58:8 அதுல பாக்குறோம், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போ தேவ பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பாதுகாப்புக்கான விஷயங்கள் இருந்தாலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியல. அப்போ யார் நமக்கு பாதுகாப்பு? தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ தேவ பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த முக்கியமான பிரயாணங்கள்ல அது கண்டிஷன் கிடையாது, இருக்கலாம். நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது வெளியே முக்கியமான சில இடங்களுக்கு போகிறோம், சில மீட்டிங் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம உபவாசித்து ஜெபிப்பது மிகுந்த நல்லது. அப்போ தேவனுடைய அந்த தெய்வீக பாதுகாப்பு நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம அதிகமாக உபவாசித்து ஜெபிக்கணும். அடுத்து எஸ்தர் 4:16 எஸ்தர் 4:16 நம்ம பார்க்கிறோம், தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எஸ்தர் சரித்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். யூதர்களை அழித்து விடும்படி என்ன பண்றான் ஆமான். அவன் ராஜாவோடு சேர்ந்து எப்படியாவது ராஜா கிட்ட அவங்கள பத்தி தவறான விஷயங்களை கொண்டு வந்து அவங்கள அழிச்சிடலாங்கிறப்ப எஸ்தர், முர்தெகாய், அடுத்து எஸ்தருடைய தாதிமார்கள் உபவாசம் பண்றாங்க. 3 நாட்கள் உபவாசம். அப்படியே உபவாசித்து அவங்க தேவ சமூகத்தை அவங்க ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் ஒரு தெய்வீக விடுதலையை அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ தெய்வீக விடுதலை, ஒருவேளை சில பாவ காரியங்கள், சில பிசாசின் போராட்டங்கள், சில குறைவுகள் ஆவிக்குரிய ரீதியாக, மன ரீதியாக, சரீர ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய ஒரு போராட்டம், வாழ்வதா சாவதாங்கிற ஒரு போராட்டம் தான் இந்த எஸ்தர் சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். யூதர்களுக்கு வாழ்வதா சாவதாங்கிற ஒரு போராட்டம். அதன் மத்தியில் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தேவ சமூகத்துல உபவாசத்தோடு தேவனை தேடுகிறார்கள். அதுல எஸ்தருடைய அந்த வார்த்தை பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ராஜாவுடைய கட்டளையை மீறி நான் என்ன பண்றேன், அப்படி நான் என்ன பண்றேன், நான் பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தும பாரம், அந்த உபவாச ஜெபம் அவங்களை விடுதலை ஆக்கினது. அப்போ தெய்வீக விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு மட்டும் இல்ல, பிறருக்கும் நம்ம ஒரு தெய்வீக விடுதலை, நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அடுத்து எஸ்தர் 5:2, 6, 10, 11 இதுல பார்க்கும்போது எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்ணிலும் தயவு கிடைத்தது. ராஜாவுடைய கண்ணில் தயவு கிடைத்தது, தேவனுடைய தயவும் கிடைத்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவ தயவையும் மனுஷ தயவையும் பெற்றுக்கொள்வதற்கு உபவாசித்து ஜெபிக்கணும். தேவ தயவும் தேவை, மனுஷ தயவும் தேவை நமக்கு. எஸ்தர் தேவ தயவு மட்டும் போதும் நம்ம இருந்திருந்தா, மனுஷ தயவை அசட்டை பண்ணியிருந்தா நிச்சயமாக
டிலே ஆயிருக்கும். ஆனா மனுஷ தயவும் தேவை, தேவ தயவும் தேவைன்னு சொல்லி உபவாசித்து செயல்பட்ட போது அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவ தயவும் அவசியம், மனுஷ தயவும் அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷ தயவு வேண்டாம், தேவனுடைய தயவு மட்டும் போதும். சில பேர் மனுஷ தயவை மட்டுமே முக்கியத்துவப்படுத்துவாங்க, தேவனுடைய தயவு அவங்களுக்கு வேணாங்கிற மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவும் வேண்டும், மனுஷ தேவனுடைய தயவும் நமக்கு வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். அதே போல மொர்தெகாய் அவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவும் மனுஷ தயவும் பெற்றுக்கொள்வதற்கு அவரும் உபவாசித்து ஜெபித்தார். நற்கிரியைகளும் உபவாசமும் நம்மை பெரிய ஒரு மேன்மைக்கு நேராக கொண்டு போகும். அதுக்கு மொர்தெகாய் எஸ்தர் ஒரு பெரிய ஒரு உதாரணம். மொர்தெகாயுடைய இந்த நற்கிரியைகள்னால பாருங்க, ராஜா கணம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக மொர்தெகாய் மாறினான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உபவாச ஜெபம். அப்போ தேவ தயவையும் மனுஷ தயவையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11. இதுல பாக்குறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உபவாசித்து ஜெபிக்கிறார். அப்ப கடினமான சோதனைகள் அவருக்கு வருது. அந்த சோதனைகளை அவர் ஜெயிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தில் சோதனைகளை நாம் மேற்கொள்ள, ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் பெறுவதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை ஆவிக்குரிய யுத்தத்துல சோர்ந்து போயிட்டே இருக்கலாம், மன ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக சில பாவ போராட்டங்கள், சில பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். நமக்கு 3 விதமான எதிரி உண்டு. உலகம் நமக்கு எதிரி, நம்முடைய மாம்சமே நமக்கு எதிரி, அடுத்து பிசாசு நமக்கு எதிரி. அப்போ இந்த 3 எதிரிகளையும் நாம் மேற்கொள்வதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக உபவாசித்து ஜெபிக்கணும். ஏன்னா ஊழியம் என்பதும் நம்ம தேவனுடைய பிள்ளையாக வாழ்வது என்பதும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தத்துல நம்ம அதிகமாக ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். அடுத்து 9வது மார்க் 2:20. அதுல பாக்குறோம், யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, நாங்க அநேக நேரம் உபவாசிக்கிறோம், உங்க சீஷர் என்ன பண்றாங்க? உபவாசிக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்களுங்கிற மாதிரி. அப்ப அவர் சொல்ற, மணவாளன் தங்களோடு இருக்கையில் அவர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் அவரை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போலவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போன போது சீஷர்கள் அதிகமாக அவங்க உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்போ உபவாச ஜெபத்தினால நாம் தேவ அன்பை புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. அப்போ நம்ம அநேக முறை மனுஷங்க தான் நம்ம அன்புக்கு ஏங்கி பார்த்திருக்கிறோம், அன்புக்கு நம்ம தான் ஏங்குவோம். ஆனா ஆண்டவர் அன்புக்கு ஏங்குறாரு. அதான் அவர் கேட்கிறாரு, ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று, ஊழியத்தை விட்டான்னு சொல்லல, பரிசுத்தத்தை விட்டான்னு சொல்லல, கிரியைகள் விட்டுட்டான்னு சொல்லல, ஆதில் கொண்டிருந்த அந்த ஒரு அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப பாருங்க, அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அப்போ ஆதில் கொண்டிருந்த அன்புக்கு எப்படி திரும்புவது அப்படின்னா உபவாச ஜபத்துல அந்த அதே வசதி இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4:5 இருக்கும். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் சில கிரைகள் திரும்ப செய்வாயாக. அப்படி அதை செய்வதற்கு உதவி செய்வது உபவாச ஜபம். உபவாசத்துல இருக்கும்போது திரும்ப ஆதில் கொண்டிருந்த ஒரு அந்த அன்பு, எதையும் ஒரு எதிர்பார்க்காம, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவர் மேல அந்த ஒரு அன்பு மாறவே மாறாது. திட்டினாலும் சரி, ஒருத்தவங்க மேல ஒரு அன்பா இருந்தாங்கன்னா அவங்களுடைய தவறான காரியங்கள் நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது. ஆனா ஒருத்தவங்க நம்ம மேல அன்பா இல்லைன்னா அவங்க செய்யற சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசா தெரியும். அப்போ ஆண்டவர் மேல இன்னும் அதிகமான ஒரு அன்பை நான் வெளிப்படுத்தணும், அவருக்காக இன்னும் அன்போடு கூட கிரியைகளை செய்யணும். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சபை, நீங்கள் நடந்த சபை நம்ம எப்படி இருக்கணும்? தேவன் மேல உள்ள அன்புல பெருகணும், சக மனுஷர்கள் மேல இருக்கிற அன்புல நம்ம பெருகணும். அப்போ அப்படி பெருகுவதற்கு உதவி செய்வது இந்த உபவாச ஜெபம். அப்போ தேவன் மேல உள்ள ஆதரவு கொண்டிருந்த அந்த அன்பை புதுப்பிப்பது உபவாச ஜெபம். அடுத்து கடைசியாக மார்க் 9:29. அங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
அப்போ பிசாசுகள் மேல் அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவனாய் என்னை மாற்றுவது உபவாச ஜெபம். ஏன்னா பிசாசுலையும் பல விதமான கேட்டகரி இருக்கு. சில பிசாசுகள் உடனே போகாது. எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, உபவாசித்து ஜெபித்தா ஜெபமும் உபவாசமும் நம்மை ஆவிக்குரிய பலனாய் மாற்றும். அந்த பலத்தோடு நம்ம போய் நம்ம என்ன பண்ணலாம், பிசாசுகள் மேல இன்னும் அதிகமான அதிகாரத்தை நாம் செலுத்த முடியும். அதிகாரமுள்ள ஒரு நபராய் நம்மை மாற்றுவது உபவாச ஜெபம். ஆமா, சில பிசாசு எல்லாம் உடனே போகாது. இந்த ஜாதி பிசாசு, அதுல 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. சில வகையான பிசாசுன்னு சொல்லலாம். சில தவறான காரியங்கள் போகணும் அப்படின்னா அதிகமாக உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கும் போது சில சபைகள பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது போல இருக்கும். சபை உடையிற அளவுக்கு கண்டிஷன்லாம் இருக்கும். அப்போ உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அக்கினி இறங்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய அக்கினி இறங்கும். அந்த அக்கினி இறங்கும் போது பதர்கள் சுட்டரிக்கப்படும், சர்ப்பங்கள் வெளியேறும். ஒருவேளை சபையில பல போராட்டங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமாக தேவ சமூகத்துல உபவாசித்த அபிஷேகத்தால நிரப்பப்பட சுத்திகரிக்கப்பட ஜெபத்துல அதிகமாக காத்திருக்க, கர்த்தருடைய வசனத்துல அதிகமா நிலைத்திருக்க, அதை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா பதர்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகும், சர்ப்பங்கள் வெளியேறும். சர்ப்பம் வெளியேறினா போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி உண்டாகும். சபை இனி உடைக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். அப்போ பிசாசுகள் மேல தெய்வீக அதிகாரத்தை செலுத்த முடியும். சூழ்நிலைகளை, போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நம்மை ஆவிக்குரிய அதிகாரமுள்ள ஒரு நபராய் நம்மை மாற்றுவது உபவாச ஜெபம். கடைசியாக, இது வேத ஆதாரத்துல நான் சொல்லல, மருத்துவ ரீதியாக உபவாசம் நம்முடைய சரீரத்தை சரி செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள், தேவையில்லாத காரியங்கள், கெட்ட கொழுப்பு, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்மை விட்டு அகற்றுவது இந்த உபவாசம். இது அந்த மெடிக்கல் ரீதியா அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் அப்படிங்கிறாரு. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நீங்களே என்ன பண்ணுங்க, நியமியுங்கள். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தல. நம்ம நிச்சயமாக என்ன பண்ணலாம், நம்ம தீர்மானம் எடுத்து தனிப்பட்ட தீர்மானத்தோடு, அதே போல நம்மளுடைய மெடிக்கல் இஷ்யூவும் பார்த்துக்கணும். நம்முடைய சரீரம் ஒத்துழைக்குமாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஞானம் உள்ளவர்களாயும் நடக்க வேண்டும். அப்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நான் இந்த இதை நம்ம இப்படி பார்த்தோம், எப்படி உபவாசிக்கணும், எப்படி உபவாசித்து ஜெபிக்க கூடாது, உபவாச ஜெபத்தின் ஆசீர்வாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 காரியங்கள், இந்த மெடிக்கல் அதையும் சேர்த்து 11 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த நாட்கள்ல உபவாசத்து ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். கர்த்தர் வெளிப்பாடுகளை, தெய்வீக விடுதலை, தேவனுடைய தயவு, மனுஷனுடைய தயவு, இன்னும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆவிக்குரிய யுத்தங்கள்ல, அது போல தேவன் மேல அந்த அன்புல, அது போல அசுத்த ஆவிகள் மேல ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவனுடைய சித்தத்தை, அந்த தேவ வழிநடத்துதலை துல்லியமாக பெற்றுக்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஊழியம், நீங்க செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம